பிரைஸ் தி லார்ட். நானும் ஜீவனோட தேவனுக்கு கொடாக நன்றி செலுத்துறேன். இந்த நாளும் உங்க எல்லாரும் மீண்டுமே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த நாளும் நம் தேவன் நம்மளை சகல தீங்கிலிருந்தும் காக்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து நம்மளை விடுவித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவனை நாம் துதிப்போமாக. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. என் சத்தியம் பரிசையும் கேடகமாய், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னே சேருமோ, ஒரு வாதையமும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையமும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு தலைப்பு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தனது 50வது சங்கீதம் 15ஆம் வசனத்திலே
எழுதி வைத்திருக்கிற அந்த சங்கீதமாவது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அருமையானவர்களே, இந்த சங்கீத பகுதியின் அடிப்படையிலாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏராளமான காலத்துக்கு முன்பாக, நீண்ட காலத்துக்கு முன்பாக ஸ்காட்லாந்திலே ஒரு அருமையான சிறுவன் இருந்தான். ஒரு 13 வயது சிறுவன். அந்த சிறுவனின் பெயர் வில்லியம் சதர்லேண்ட். இந்த சிறுவன் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி நேரம் பார்த்தீங்கன்னா அவன் பள்ளிக்கூடம் போவான். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்தது. அங்கெல்லாம் பாதி நேரம் பள்ளிக்கூடம் போவான், ஸ்கூல் போவான், படிப்பான். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல போய் வேலை செய்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அப்படித்தான் இவனும் கூட ஒரு நிதி நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தான். சின்ன பையன், 13 வயது தான் அவனுக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு அந்த நிதி நிறுவன அதிகாரிகள் பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவர்களிடத்திலே போய் அவனை கொண்டு போய் பணத்தை கொடுத்து விட்டோம், அங்கிருந்து அவர்கள் டெபாசிட் பண்ண அதை வாங்கி கொண்டு வரும்படியாக அவனுக்கு அவர்கள் வேலையை கொடுப்பார்கள். அந்த பணியை, அந்த வேலையை அவன் ஒழுங்கு கிரமமாக செய்து வந்தான். ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இடத்தில் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு, அதாவது இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருந்தது, அடர்ந்த காடு. அந்த காட்டை தாண்டி போய் இன்னொரு ஊரிலே கொண்டு போய் ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அவன் மிகவும் கீழ்ப்படிந்தவனாக, கடவுள் மீது பக்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே சரி என்று ஒப்புக்கொண்டான். அந்த நிதி நிறுவன அதிகாரிகளும் அவனை அந்த பணத்தை கொடுத்து பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து, பத்திரமாக நீ திரும்பி வா என்று சொன்னார்கள். அவன் தன் தாயாரிடத்திலே சொன்னான், அம்மா, இந்த காட்டை தாண்டி நான் வேறொரு இடத்திற்கு போக வேண்டும், இந்த பணத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டும், நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, ஆண்டவர் உன்னோடு கூட துணையா இருப்பாருப்பா, நான் உனக்காக ஜெபித்து அனுப்புறேன், நீ போன பிறகு கூட நான் ஜெபித்துக்கிட்டே இருப்பேன் உனக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக என்று சொல்லி அந்த தாயார் அவனை ஜெபித்து அனுப்பினார்கள். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பண மூட்டையை, அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் போறான். கொஞ்சம் தூரம் போயிட்டான், குதிரையில போறான். குதிரையில போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காடு அந்த என்ட்ரான உடனே கொஞ்ச நேரத்துல இருட்டலா இருக்குது. அந்த இருட்டுக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்ன பையன் இல்லையா, ஒரு பயம் வருது. பயம் வந்த உடனே அவனுக்கு ஐயோ என்ன பண்றது, பயமா இருக்குதே, எப்படி நம்ம போறது, திருடர்கள் வருவாங்கடா, இந்த மிருகங்கள் ஏதாவது வருமா என்கிற ஒரு அச்சத்தோடு கூட உடனே அவனுக்கு தோன்றுவது என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆபத்து காலத்திலே நமக்கு துணையா இருக்கக்கூடிய தேவன் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்திலே உடனடியாக ஒரு பெரிய புதர் இருந்தது. அந்த புதருக்கு பக்கத்திலே குதிரை விட்டு இறங்கி அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே, அவன் கேட்கிறான், உமது வேதத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறீரப்பா, அப்படியாக இருக்கின்ற பொழுது எனக்கு நீர் பாதுகாப்பு தர வேண்டும், என்னை பாதுகாப்பாய் அழைத்து சென்று இந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்திலே நான் சேர்த்துவிட்டு சுகபத்திரமாய் என்னுடைய அம்மாவிடத்திலே நான் இல்லம் திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட பிறகு அவன் குதிரை மேல் ஏறுகிறான். ஏறிவிட்டு அவன் போறான். போயிட்டு என்ன பண்றான், எங்க சேர்க்கணுமோ பணத்தை எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாதபடி, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடி கொண்டு போய் சேர்த்து விட்டு அவன் இல்லத்துக்கு திரும்பி வருகிறான். திரும்பி வந்து என்ன பண்ண, அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் பத்திரமா போயிட்டு வந்துட்டேன்னு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, உன்னோட கூட ஆண்டவர் துணை இருக்கிறார்ப்பா, ஆண்டவர் உன்னோட கூட வந்திருப்பார், அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருப்பாருப்பா, நான் இங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வர வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தான் இருந்தேன், பரவாயில்ல, கர்த்தர் பெரியவர்ப்பா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி, நீ போய் என் கம்பெனியில போய் சொல்லிடு, பணத்தை சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு அதற்கான அந்த பற்றுச்சீட்டு இருக்கும் அல்லவா, அவங்க வாங்கினதுக்கான எவிடன்ஸ், அதை கொண்டு போய் சேர்த்து விடுது. அதை போலவே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து சதர்லேண்ட் என்ன பண்றாருன்னா,
தேவனுடைய வேதாகமத்திலே அவர் ஆர்வமாக இருந்து வேத பாடங்களை எல்லாம் கற்று தேர்ந்து அவர் ஒரு போதகராக மாறுகிறார். போதகராக மாறின பிறகு பார்த்தீங்கன்னா, போதகராக மாறின பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. இப்போது போல பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புறது, மற்றபடி போன்ல பேசுறது, அப்படிப்பட்டதான வசதிகள் அந்த காலத்துல இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பெல்லாம் ஒரு கார்டு தான் போடுவாங்க. அங்கே ஒருவர் என்ன பண்றாருன்னா, நான் உங்களை உடனடியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவருடைய இடத்தெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறார், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்னை பாருங்க, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே இவர் ஒரு இது பாஸ்டர் இல்லையா, போதகர், ஊழியக்காரர். உடனே என்ன பண்ணாரா, சரி நோய்வாய்ப்பட்ட மனிதனை உடனடியாக நம்ம சந்திக்க வேண்டும், எப்படி போகலாமா என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது, நீ போ, அந்த இடத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லி இவருக்கு ஆண்டவர் அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன் காரணமாக அவர் அந்த காலத்திலே ரயில் ஏறி அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷனிலே போய் நிற்கின்ற பொழுது அங்கே ஒரு நல்ல கோட்டு ஷூட்டு போட்ட ஒரு மனிதர் வருகிறார். நீங்கள் வில்லியம் சதர்லாண்டா என்று கேட்கிறார். ஆமா நான் தான் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்க வாருங்க, உங்களுக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் இவரை அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு இல்லத்திலே படுத்த படுக்கையாக ஒரு மனிதன், அதாவது எலும்பும் தோலுமாக நோய்வாய்ப்பட்ட நிலையிலே படுத்திருக்கிறார். அப்பொழுது இவர் போய் கேட்கிறார், ஐயா நீங்க எப்ப என்ன பார்த்தீங்க, எதற்காக என்ன வர சொன்னீங்க அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், ஐயா என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். நீங்க பெரிய பண மூட்டையோடு கூட அடுத்த ஒரு இடத்துக்கு போவதற்காக உங்களுடைய நிதி நிறுவனத்திலிருந்து பணத்தை கொண்டு போனது எனக்கு தெரியும். நான் ஒரு காட்டிலே கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன். நான் என்ன பண்ணா, உங்களை சின்ன பையன் இவனை சுட்டுட்டு என்ன பண்ண, அந்த பணத்தை எடுத்துட்டு போறான்னு நீ எங்க அந்த குதிரையை நிறுத்துறீங்களோ அதுக்கு அந்த பக்கத்துல நான் என்ன பண்ணேன்னா, துப்பாக்கியை கரெக்டா ஷூட் பண்றதுக்காக நான் வைத்திருந்தேன். அப்படி வைத்து கொண்டு இருந்தபோது உங்களுக்கும் எனக்கும் இடையிலாக ஒரு வெள்ளை உருவம் கடந்து சென்றது. நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. என்ன ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டா, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே, என்னை இப்பொழுது கைவிடாதிருந்தாதா, என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க எனக்கு துணையா இரும் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள். ஜெபித்த நேரத்திலே ஒரு வெள்ளை உருவம் எனக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னால் என்னுடைய ஸ்டிக்கரை அழுத்தி என்னை துப்பாக்கியால் சுட முடியவில்லை. என்னுடைய கைகளெல்லாம் நடுங்கிற்று. நீங்களும் குதிரை ஏறி போய்விட்டீர்கள். இது நடந்து பல ஆண்டுகள் கழித்த பிறகு உங்களுடைய நினைவு வந்தது. உங்களை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் ஒரு போதகராகி ஆகிவிட்டீர்கள். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன். அதுதான் என்னுடைய நண்பரிடத்தை சொன்னேன். நண்பர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே இவருக்கு ஆச்சரியம். அப்படியா, எனக்கு தெரியாது, அப்படி ஒரு உருவம் வந்ததை நான் பார்க்கவே இல்லை, நான் ஜெபத்துல இருந்தேன். ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும், நான் பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்படணும், அதுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தார், ஏன் வந்தார், அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை எல்லாம் மீட்டுக் கொண்டார், எதற்காக மீட்டுக் கொண்டார், ரட்சிப்பதற்காக மீட்டுக் கொண்டார் என்கிற சுவிசேஷத்தை அறிவித்து, இயேசு அன்பா இருக்கிறார், உங்களையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், நீங்கள் மனம் பொருதி தேவனிடத்தை சேர்ந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு செய்த தவறுகளை எல்லாம் அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ரட்சிப்பதற்கு அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அருமையானவரே, நீங்க இப்பொழுது கூட நீங்கள் ரட்சிக்கப்பட தடையே இல்லை என்று சொல்லும் போது அவர் தேவனாகி இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட சில மாதங்களில் அவர் மரித்து போய்விட்டார். கண்டிப்பாக மரித்த அந்த கொள்ளைக்காரன் அந்த மனம் திரும்பிய கொள்ளைக்காரன் கண்டிப்பாக பரலோகத்திலே அவன் இருப்பான் என்று விசுவாசிப்போம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். எப்ப? ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா, வியாகுலமா, சஞ்சலமா, கவலையா, கண்ணீரா, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, பொருளாதார தேவைகள் இருந்தாலும் சரி, ஆபத்து காலம் என்று நீ நினைத்தால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்.
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களிடத்திலே பேசுவாராக. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.